ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செபிட் கட்ஸ். எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னென்னா, நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக கமாண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஆர்டினோவை கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வச்சா எப்படி இருக்கும்ட்டு தான். எப்படின்னா, இந்த மாதிரி தான் கைஸ். ஓகே கைஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் செபிட் கட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இங்கே என்ன நடக்குதுங்கிறத நான் வந்து ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இதுதான் நம்மளோட லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் எக்ஸட்ரா இது வேணாலும் இருக்கட்டும். இந்த லேப்டாப்பில் ஒரு பர்டிகுலர் கோட் ஒர்க் ஆகும். அது எதுக்குன்னா, இந்த காம்போர்ட்ஸ் மூலமாக நம்ம ஆர்டினோவுக்கு கமாண்ட் பண்ணுற கோட். இப்போ வந்து இங்கே நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர்னாலே நம்மளுக்கு அட்லீஸ்ட் வந்து 2 போர்ட்ஸ் இருக்கும், யூஎஸ்பி போர்ட்ஸ். அதை நம்ம காம்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆர்டினோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, லிங்க் மேலே கொடுக்க நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் நம்ம வந்து டூல்ஸ் டேப்பில் போயிட்டு நம்ம வந்து போர்ட் செலக்ட் பண்ணுவோம். அதில் நம்ம ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து COM1 COM2 அந்த மாதிரி காட்டும். அதெல்லாம் வந்து காம்போர்ட்ஸ். நம்மளோட காம்போர்ட்ஸ் நம்ம எதில் ஆர்டினோ கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணோம். இப்போ இப்படியே வந்தீங்கன்னா, இங்கே ஆர்டினோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே ஒரு பர்டிகுலர் கோட் ரன் ஆகிட்ருக்கோம். அந்த கோட் எதுக்குன்னு பார்த்தோன்னா, இந்த கம்ப்யூட்டர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டினோ ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அது இந்த ஹார்ட்வேர் அவுட்புட்டாக வெளியில் கொடுக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து ஒரு எல்இடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எரிய வைக்கணும் அப்படின்னு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா, அது சும்மா எரிய வைக்கணும்னு நம்ம டைப் பண்ணுவோம். ஆனால் அது வந்து ஏதாவது பர்டிகுலர் லெட்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து சீரியல் கம்யூனிகேஷன் மூலமாக சென்ட் பண்ணிடும் போர்ட்டுக்கு. இங்கே நம்ம சீரியல் ரீட் பண்ணி அந்த லெட்டரை வந்து நம்ம ஆர்டினோ கோடில் வந்து எல்இடி பிளிங்க் பண்ணணுன்னா அதுக்கு 1 செகண்ட் விட்டு எரியணும், இன்னொரு செகண்ட் விட்டு அது வந்து லைட் ஆஃப் ஆயிடணும். அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கு உள்ள. ஓகே கைஸ், இவ்வளோ இந்த சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், இதுதான் நம்ம கம்ப்யூட்டரில் ரன் பண்ண போகிற கோடு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கே. ஓகே, நான் அதில் கொடுக்க வேண்டிய இன்புட்ஸை மட்டும் நான் வந்து இப்போ ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஓகே கைஸ், என் ஆர்டினோ வந்து நான் வந்து COM3 தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அப்படி தான் ஷோ ஆகுது. அதே தான் நம்ம டைப் பண்ணணும். இப்போ போர்ட் ரெடி நமக்கு ஷோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கமாண்ட்ஸ் கொடுக்கலாம் நம்ம. ஆனால் நம்ம எந்த கமாண்ட் வேணாலும் கொடுக்கலாம் அக்செப்ட் இங்கே. ஆனால் வந்து நம்ம ஆர்டினோ பர்டிகுலர் கோட் அப்லோட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் நம்ம கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணோம் ஆர்டினோ. ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து ஆர்டினோவில் அப்லோட் பண்ண வேண்டிய கோட் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். ஓகே கேஸ், இதுதான் நம்ம வந்து ஆர்டினோவில் அப்லோட் பண்ண வேண்டிய கோடு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எல்இடி வந்து பின் 2ல் இருக்குன்னு சொல்ல வரோம் இந்த லைனில். இப்போ வாய்ஸ் செட்டப்புக்கு வந்தோம்னா வந்து பின் மோடு வந்து எல்இடி வந்து அவுட்புட்னு சொல்ல வரோம். அதில் அவுட்புட் டிவைஸ்ன்ட்டு. இப்போ வந்து சீரியலை வந்து பிகின் பண்ணுறோம், சீரியல் கம்யூனிகேஷனை. இதோட பாட் ரேட் வந்து நம்ம 9600 கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நம்ம இங்கே கோட்லேயும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த கோடில் இதுலேயும் பாட் வந்து 9600 கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அப்படியே வாய்ட் லூப்புக்கு வந்தோம்னா, இப்போ வந்து சீரியல் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா, காம்போர்ட் வந்து ஆக்குப்பைடாக இருந்துச்சுன்னா வந்து வேல்யூங்கிறது வந்து நம்ம சீரியல் ட்ரீட் பண்ணுறது தான். அதாவது நம்ம சீரியலில் வர அவுட்புட் தான் நம்மளோட வேல்யூ அப்படின்னு சொல்ல வரோம். ஏன் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து நம்ம வந்து இங்கே இந்த கோடில் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற கோட்லேருந்து நம்ம சென்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக தான் சென்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்னா வந்து லெட்டர்ஸ் இந்த மாதிரி அந்த ON ஆன் அப்படின்னு செட் பண்ணுறோன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கு தானே. அது இங்கே ரீட் பண்ணுறது ரீட் ஸ்ட்ரிங்குன்னு தான் கொடுக்கணும். ஓகே, அதனால தான் இங்கே ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த பார்ட் ஃபுல்லாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன இன்புட் வந்துச்சுன்னா என்ன ப்ராசஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது இந்த கோட் சொல்லுது. இப்போ வந்து வேல்யூ ஆன் இருந்துச்சுன்னா நம்ம எல்இடியை ஹையாக வைக்க சொல்கிறோம், அதாவது ஆன் பண்ண சொல்கிறோம். இப்போ வேல்யூ வந்து லோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம ஆஃப் பண்ண சொல்கிறோம். இப்போ ஆஃபாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம எல்இடியை ஆஃப் பண்ண சொல்கிறோம். இப்போ இந்த பார்ட் மட்டும் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வேல்யூ வந்து பிளிங்க்னு இருந்துச்சுன்னா விட்டு விட்டு எரியணும் எல்இடி, அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இதுதான் கோட். நம்ம இப்போ அப்லோட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இங்கே எல்லாத்தையும் நான் செட் பண்ணியாச்சு. நம்ம கோடுமே இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இதை ரன் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே கைஸ், நம்ம கோடு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கேட்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன போர்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணணுன்ட்டு. நான் வந்து என் போர்டை COM3யில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் COM3 நீங்கள் ஷோ ஆகுது. இப்போ நான் இங்கே COM3 என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு போர்ட்டில். இப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். இப்போ ஆன் டைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு இது ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இன்னொரு நம்ம கஸ்டமைசேஷன் பிளிங்க் பண்ணுற மாதிரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். பிளிங்க் பார்த்தீங்களா கைஸ், ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூலான ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவையும் மறக்காமல் பார்த்துருங்க. பாய். டைப் பண்ணுறது மூலமாக கமெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், எப்படின்னா இந்த மாதிரி அடே